அதற்காகவும் கர்த்தாவே இந்த குடும்பத்திற்காக, ஸ்டெல்லாஸ்டர் குடும்பத்திற்காக, இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய உறவினர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரா இயேசு நாமத்தில் ஏசப்பா, பூமணியம்மா அவங்க இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த கர்த்தருடைய ஓட்டத்தை ஓடி ஆண்டவரே உமக்குள்ளாக இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளிலும் நாங்கள் இப்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக, கர்த்தர் இந்த குடும்பத்தை இதுவரை நடத்தி வந்தவர். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே, விசேஷமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக கர்த்தருடைய நாமத்திலே பலப்படவும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் உம்மிடத்திலே தருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீர் மரித்து உயிரோடு எழுந்தீர். அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்திற்கும் இந்த வீட்டிற்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க ஏசப்பா நீங்கள் கிருபை செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பூமணி அம்மா அவங்க பூமியை விட்டு கடந்து சென்றாலும் இப்போ ஆண்டவரோட இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே அவங்க பாடி துதித்து கொண்டு இந்த பூமியிலே பட்ட பாடு, கஷ்டம், வேதனை, பலவீனம் இது இல்லாமல் அவங்க சந்தோஷமாக ஆண்டவர் சமூகத்திலே அவங்க ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க இந்த பூமியிலே ஜெபித்தது, பிரயாசப்பட்டது, கர்த்தரை கனம் பண்ணினது, இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட கூட போம். இந்த பூ உலகத்தில் நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம பிரயாசப்படுறோம், அதெல்லாம் இந்த பூமியிலே தான் இருக்க போகுது. ஆனால் ஒன்று மறுமையில் நம் சேர்த்து வைக்கிறோம். அவரோடு கூட போகிற ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, நம்ம அவருக்காக செய்த கிரியைகள். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு பிரியமாக வாழ்ந்தது, அவரை சேவித்தது, அவருக்கு பிரயாசப்பட்டது. அவங்க எவ்வளோ வித்தியாசமான சூழ்நிலையில் மத்தியிலையும் ஆண்டவரை விட்டு விடாமல் அவரை உறுதியாக பிடித்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஜெபித்த ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும், என் பிள்ளைகளும் ஆண்டவரை சேவிக்கணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க உயிரோடு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிறத விட்டுறாதீங்க, தொடர்ந்து நீங்கள் நடத்தணும். ஏன்னா மறுமையை பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னென்று சொன்னால், எல்லாரும் இந்த ஓட்டத்தை நல்ல பூரண வயதில் ஓடி முடிக்க போகிறோம். ஒரு நாள் நம்ம அவர்களை சந்திக்க போகிறோம். அவங்கள முகமுகமாக அந்த நிச்சயத்தோடு இந்த நாளிலும் இந்த ஒரு ஆண்டு காலம் கர்த்தர் அந்த இடத்த நிரப்பி பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தி வந்திருக்கிறார். அவர் தாயை போல் அந்த இடத்த நிரப்பி இருக்கிறார். நம்ம பாடுவோமா? அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா,
காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து பாடுமா. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. சேர்ந்து தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசப்பா எப்படி பூமணி அம்மாவை நேசிச்சு அந்த பூரண வயது மட்டும் அவங்கள தாங்கி ஏந்தி சுமந்தி நடத்தி வந்தாரோ, அதே தேவன் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா, இயேசப்பா உங்களையும் அவருடைய அன்புனால நிரப்புவார். அதுக்காக அவர் உயிரை, இந்த அன்பை காட்டுறதுக்காக அவர் என்ன செஞ்சார்னா, ஜீவனை அவருடைய பாருங்க ரத்தத்தை எல்லாம் நமக்கு சிந்தி எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், அவங்க அவரை மகிமைப்படுத்தணும். அதுக்காகவே அவர் என்ன செஞ்சார்னா தன் சரீரத்தை இரத்த சிந்துக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னா, அவர் மரித்தவரா இன்னைக்கு அவர் கல்லறையில் இல்லை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. இப்போவும் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலையிலையும் ஏசப்பாவை அம்மா மாதிரி கூப்பிட்டீங்கன்னா, அப்பா மாதிரி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்கள், உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எந்த கஷ்ட நிலையிலையும் நீங்கள் அவர் நினைங்க. அவர் கல்வாரி பாடுகள் சிலுவையில் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதை நினைங்க. ஏன்னா அவர் ரத்தம் மட்டுமே நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரிச்சிருக்கு. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறதான் இது மனப்பூர்வமாக அவரை நம்ம நம்புறது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் உதவி செய்வார். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, சொல்லுவோமா,
உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஹோசன்னா. ஒவ்வொரு மேல இந்த உயிர் தெளிந்த வல்லமை பாடுறப்பே இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை மரித்து போய் கிடந்தாலும் கர்த்தர் அதை இன்று உயிரோடு எழும்பச் செய்வார். ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுறப்பே உங்க ஒவ்வொருவரையும் அவர் தேற்றுவாராக. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் எங்கேசையா. சொல்லுங்களேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னமே நம்ம பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கத்தக்கதாக. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே, ஆமென் ஆமென், என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்கள் எல்லாரையும் பார்க்கிறது மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இம்மையிலும் மறுமைக்குரிய அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக அதில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே விசேஷமாக இங்கே வந்திருக்கிற அன்பான பிரதர், அவங்களுடைய உறவினர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்காக, நண்பர்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். பூமணி அம்மா அவங்க வீட்டில் எப்பயுமே இந்த ஐக்கியம் என்பது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கேதரிங் பண்ணிடுவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அதில் ஒரு சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை அப்படி உற்சாகப்படுத்துவாங்க. அவங்க நம்ம மத்தியில் இல்லைனாலும் கூட அவங்க நம்பி இருந்த அந்த நம்பிக்கை, ஆனந்த பாக்கியம், கிறிஸ்து இயேசு அவரோடு இருக்கிற அந்த உறவு ஐக்கியம், ஆண்டவர் அவங்களை சார்ந்திருக்கிற எல்லா நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுடைய வீட்டார், அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கர்த்தர் அவங்களையும் பலப்படுத்துவாராக. ஆண்டவர் இயேசு பூமணியமாக எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே அவங்க வாழ்ந்து பிள்ளைகளை வளர்த்து அதிக பிரயாசப்பட்டு ஐயா அவங்க மரித்த பிறகும் பிள்ளைகளை மனது விட்டு விடாதபடி எல்லா நிலையிலும் தன்னை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டு இந்த குடும்பத்தை நடத்தினாங்க. வேதம் விவிதமாய் வாசிக்கிறோம், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருக்கையில். இந்த கொடூரமானவர்களின் சீரல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நேரம் இப்படி ஒரு துக்கமான நிலையிலையும் கூட அவங்க பிள்ளைகளை இவ்வளவாக வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் ஏசப்பா அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுறாரு, நான் அவர்களுக்கு அடைக்கலமும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஏழைக்கு பலனும், அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலனாக, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், நெருக்கப்படுகிறவங்களுக்கு அவர் திடனாக, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். நான் எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே ஒரு நாய்க்குட்டி போட்டிருக்கு. அந்த நாய் அங்கே 3 குட்டிகளோட அந்த இடத்துல ஒரு மழை பெஞ்சால் மறைவாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நேற்றைய முந்தா நாள் நைட்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மழை பெய்யும்போது அந்த நாய் என்ன செய்யுது, நம்ம வீட்டுக்குள்ளே அங்கே விட முடியாது, வந்து கேட்குது, என் பிள்ளைக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பாஷையில் கேட்குது, மழை பெய்யுது,
எப்படியாவது பாதுகாக்கணும், ஏதாவது நீ உதவி செய்வியா அப்படின்ற மாதிரி கேட்குது. நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு வைப்போம், வேறு வீட்டில் இருக்கிறவங்க அங்கே வைப்பாங்க, வெளியில் இருக்கிற டாக்கு. அப்போ அது என்ன பண்ணோம், அந்த 3 குட்டிகளையும் மழை தண்ணி படாத ஒரு இடத்துல போய் உள்ளே வச்சு, சரி அப்படின்ட்டு மழை பெய்யுதே, பெரிய மழையாக வந்துச்சுன்னா போச்சு, அந்த அது அந்த குட்டிகள்லாம் இருக்கிற இடமெல்லாம் மழையில் நனைஞ்சு இதாயிருமே அப்படின்னா, அது அதோட கூட அந்த குட்டிகளெல்லாம் வளர்த்து கொண்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அந்த குட்டிலாம் நடக்கிற நிலையில் இருக்குது. முந்தின நாள் பார்க்கும்போது அந்த நாய் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வெளியில் படுத்து கிடக்கு. அந்த 3 குட்டிகளும் அது உள்ள மறைவான ஒரு இடத்துல அதற்கு எந்தவித மழை தண்ணியும் பாதிக்காதபடி. இது நினச்சா என்ன செய்யலாம், இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போய் நல்லா சேஃபாக நனையாத இடத்துல இருக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணுது, அது மழையில், ஏன்னா அது குட்டிக்கு காவல் வேணுமா, அந்த குட்டிக்கு அரவணைப்பு வேணுமா, அந்த குட்டியை யாராவது எடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணியிருக்கு, அந்த மலையில் நான் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தேன், திரும்பி அந்த மலையிலே நனைஞ்சிக்கிட்டே படுத்து கிடக்கு. ஸோ அதனுடைய அந்த அன்பு அப்படின்னா அதுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நெருக்கப்படுகிறவர்களுக்கு, அது மாத்திரமில்ல கொடூரமானவர்களின் சீரல் மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருக்கையில், இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை சந்திக்கிறாங்க, அநேக தீமைகளை சந்திக்கும்படியாக இருக்கிறது பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம், அந்த மோதும் போது அந்த பெரு வெள்ளத்திற்கு, அப்படிப்பட்ட அந்த பெரு வெள்ளத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் தைரியத்தை கொடுப்பேன், உனக்கு நான் திடனை கொடுப்பேன், நீ தைரியமாக இரு. ஏசாயா 41 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மோசே மரித்து போனார், பிறகு அந்த இடத்துல அடுத்த தலைவனாக யோசுவாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்போ மோசைக்கு அப்புறம் அந்த யோசுவாவை ஏற்படுத்துகிறப்ப அந்த ரொம்ப ஒரு விதமான பயமாக இருக்குது யோசுவாவுக்கு. இவ்வளோ லட்ச ஜனங்களை நடத்தி, இப்போ நம்ம கூட இருந்த தீர்க்கதரிசி இல்லை, மோசை இல்லாமல் போயிட்டாரு, என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். அங்கே சொல்கிறாரு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ தைரியமாக இரு, நீ எப்படி இரு, பி ஹோல்டு, நீ தைரியமாக இரு அப்படிங்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, அந்த பலன் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு விதமான தைரியம். அது மாத்திரமல்ல, அவர் திடனாக, ஏழைக்கு பலனும், அங்கு சொல்லப்பட்டிருக்கு நெருக்கப்படுகிற அந்த எளியவனுக்கு திடனும். ஆண்டவர் திடனாக இருப்பார். அன்பானவர்களே, அந்த மலையில் அந்த வாயிலா ஜீவனுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, மலையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கேயே கிடக்கு. அதே போல் விசேஷமாக நான் நினைக்கிறேன், பூமணியம்மா ஆண்டவர் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நிலைகள்லையும் பிள்ளைகளுடைய அந்த நிலையிலே ஸ்தோத்திரம், தனியாக இருந்தாலும் ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லா நிலையிலும் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த கிறிஸ்மஸ் அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வீட்டில் விருந்து மாதிரி கொடுத்து அதில் சந்தோஷப்படுவாங்க. அந்த அவங்க இருதயம் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு இருதயத்தை பார்க்க முடியும். ஸோ ஃபெல்லோஷிப், ஐக்கியம், கர்த்தருடைய காரியங்கள்லேயும் ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்களாக அவங்க நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது இருந்தபோது படுத்த படுக்கையாக இருந்தாங்க. பிறகு நல்லா நடக்க ஆரம்பித்தாங்க, ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நல்ல தாயார், ஆண்டவரை கனம் பண்ணுறவங்க, ஆண்டவருக்கென்று முதலான அந்த முதல்ல சிறந்ததை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. தங்களை ஆண்டவருக்கு கொடுப்பாங்க, பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, பேர பிள்ளைகளை அந்த பாதையில் வளர்க்கணும்னு நிச்சயமாக அதை விசுவாசித்து அந்த பிள்ளைகளுடைய நல்ல ஒரு மேலான நிலையை அவங்க பார்க்க முடியலைன்னா கூட அவங்க நம்பி இருந்த ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏசப்பா என் பிள்ளைகளையும் இந்த சந்ததியும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமில்லை, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க.
ஆலயத்தில் ஆராதனையில் வந்து அங்கே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வாஞ்சிப்பாங்க. எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அதோடு கூட வந்துடுவாங்க. ஆண்டவர் மேலே அப்படி ஒரு நேசம், அப்படி ஒரு வாஞ்சை. அன்பானவர்களே, இங்கு நான் வாசிக்கிறோம் இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், சங்கீதம் 46 அதில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, ஆண்டவர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவரா? அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகவே இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் நமக்கு பலனாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்திலே, என்ன காலத்திலா? ஆபத்து. ஆண்டவரே என் கூட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நிலைகளில் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு. அதே போல் நாம் நம்பி இருக்கிற கர்த்தர் அவர் அடைக்கலமானவர், அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் இயேசு லூக்கா 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் உயிர் தெழுந்தது தெரியாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். இங்கே பார்க்குறோம், இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பெண்கள் தான் முதல்ல பார்த்தாங்க. அதிகாலையில் இருட்டோட போகிறாங்க, தைரியமானவங்க. ஆண்டவரை பின்பற்றின நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதில் நிறைய பெண்கள் அற்புதம் பெற்று கொண்டவங்க. நான் நினைக்கிறேன் இந்த பூமணி அம்மாவுக்குள்ளேயும் அப்படி ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா பலன் வேணும், திடன் வேணும். குடும்பமாக பிள்ளைகளை வளர்க்குறது வேற, தானாக நின்று அதில் பிரயாசப்படுறது வேற. அப்போ அவங்களுக்கு அந்த பலனையும் திடனையும் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், சீசர்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீசர்களாக இருக்கிற பெண்கள், ஆண்டவரை நேசிக்கிற பெண்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? இருட்டோடு போகிறாங்க. போய் கல்லறையில் அந்த 3ஆவது நாளில் அந்த தூப வர்க்கத்தை வைக்க போகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்லறையில் அவரை அந்த சரீரத்தை. அப்போ அங்கே தூதர்கள் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு இருக்கிறாரு, செத்து போன இடத்துல போய் தேடுறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எப்படி அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தாரோ அதே போல கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. இது மதம் அல்ல, இது நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவமானத்தையும் வெறுமையையும் இயேசு சுமந்திருக்கிறார். சிலுவையில் இயேசு எதற்காக அவமானப்பட்டார், எதற்காக வெறுமையாக்கப்பட்டார் என்று சொன்னால், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களில் உங்கள் உள்ளத்தில் அவமானத்தோடு இருக்கலாம், அல்லது வெறுமையாக இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் வெறுமை என்று இருக்கலாம். அன்பானவர்களே, இயேசு அந்த பாடுகளை சுமந்தார். நம் மீது வைத்த அன்பினாலே அந்த வேதனைகளை சுமந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த பூமணி அம்மாவுக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அவங்க இந்த பிள்ளைகளுடைய நாட்களையும் பேர பிள்ளைகளுடைய நாட்களையும் அவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் அவங்கள பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருப்பாங்க. அவங்க பழகின ஒவ்வொருவருக்குள்ளேயும் கூட அதற்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சபைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், இப்படிலாம் சொல்லுவாங்க. பிள்ளைகளை நடத்துகிற காரியங்களை குறித்து சொல்லுவாங்க, பேர பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க. இங்கே இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வர்றாங்க. அங்கு அந்த தூதர்கள் சொல்கிறாங்க, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார், சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். 2 சீசர்களுக்கு அவங்க எருசலேமிலிருந்து அங்கே எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகிறப்ப வழியில் அப்படியே துக்கத்தோடு போகிறாங்க. என்ன துக்கம்னா, அவர் இருந்து எல்லாரையும் ரட்சிப்பார் நினச்சோமே, எவ்வளோ நல்லவர், எத்தனை நன்மை செஞ்சார் அப்படின்னு துதிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து இருப்பாருன்னு நினச்சோமே, ஆனால் மரித்து போயிட்டாரே அப்படின்னு. அப்போ வழியில் வழிப்போக்கர் போல போகிறார், அவங்களோட சேர்ந்துக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு
ஒருவேளை பூமணி அம்மா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவை உருவாக்கின ஆண்டவர், அவங்கள ஏற்படுத்தினவர், அவங்களுக்குள்ள ஒரு மகத்தான காரியங்களை, அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் இயேசு என்கிற நாமத்தையும் உண்டாக்கி இன்றைக்கு கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்பட செஞ்சிருக்கிறார். அந்த கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த பூமணி அம்மாவை கொடுத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சீசர்கள் அப்படியே கவலையோடு போகிறாங்க, இயேசு இல்லையே, அவர் மரித்து போயிட்டாரே, அவர் எங்கே பார்க்குறது, ஐயோ எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அவரை மாதிரி விசேஷமாக யாரும் இல்லையா அப்படின்னு. அப்போ வழியில் தெரியாதவர் மாதிரி கூட போகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஆண்டவர் இயேசு உங்கள் கூட அவர் வந்திருப்பார், பிள்ளைகளோடு வந்திருப்பார், இந்த குடும்பத்தோடு அவர் வந்திருப்பார், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு அவர் வந்திருப்பார், நடந்து வந்திருப்பார். அது தெரியாமல் இருந்திருக்கலாம். வழியில் கூட வர்றப்ப அவங்களோட ஒருவராக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? சரி, என்ன காரியமாக துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே சீசர்கள் சொல்கிறாங்க, 2 பேர், நீங்கள் அந்நிய ஊர்க்காரங்களா, வேற ஊர்க்காரங்களா, உங்களுக்கு இங்கே நடந்தது தெரியாதா எருசலேமில் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரியங்களை சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு கேட்குறார். அவர் தன்னை சாதாரண ஒரு வழிபோக்கரை போல காண்பிக்கிறார். உடனே கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, நசரனாய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார், நல்ல காரியங்கள் செஞ்சார், நிறைய பேருக்கு செஞ்சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பிரஜாதியராகிய ரோமர்கிட்ட மீட்டு ரட்சிப்பார்னு நினச்சோம், அதுக்குள்ளேயும் அவர் அப்படி சிலுவையில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க, அவர் மரித்து போயிட்டார் அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஆண்டவர் தெரியாத மாதிரி பேசுகிறார். ஓ, இயேசு பாடுபடவும் மனுஷர்களுடைய அவமானத்திற்காக, அவங்கள மீட்கும்படியாக, மனுஷருடைய பாவங்கள்லேருந்து மீட்கும்படியாக, அக்கிரமங்கள்லேருந்து மீட்கும்படியாக தீர்க்கதரிசிகள் சொல்லலையா, அவர் மரிக்கணும்னு எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களெல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்துகிறார். எல்லாருக்கும் உடனே புரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆமாம் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க போக வேண்டிய அந்த இடம் வந்துருச்சு. ஆண்டவர் இயேசு இடத்துல அவங்க கேட்குறாங்க, யாருன்னு தெரியல அவர், நீங்கள் எங்களோடு கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அன்பானவர்களே, நாம் யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ, வாலிப வயசில் பிள்ளைகள் ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும், ஆலயத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டவர் வருவார். ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டக்கூடாது. எப்படி பூமணி அம்மா கடைசி வரைக்கும் இயேசுக்குள்ளே இருந்தாங்களோ, பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அப்போ தான் நம்ம அவருடைய வருகையில் போக முடியும். இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டு போவோம். பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசுன்னு தெரியல, நல்லா இருக்கு, நீங்கள் உங்களோட பேசினோன்னு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. பாருங்கள், இயேசு உள்ளே போகிறார். அன்பானவர்களே, இந்த குடும்பம், அன்பான தேவானந்த் பிரதர், தாயார் அவங்க இங்கே இல்லைனாலும் கூட ஆண்டவர் இயேசுவை உள்ளே கூப்பிட்டுருக்குறாங்க. ஊழியக்காரராக எங்களை இல்லை, ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த குடும்பத்தை அவர் நடத்துகிறார். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட அவர் இருப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வருவார். உங்கள் வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டை அவர் விசாரிப்பார். உங்கள் வீட்டில் காணப்படுகிற வெறுமையை அவர் மாற்றுவார். கண்ணீரை துடைப்பார். எந்த காரியங்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 25 தேவன் தாமே அவர்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசுவை கல்லறையில் தான் போய் தேடுறாங்க, செத்து போனவர் அங்கே இருப்பார் அப்படின்னு தேடுறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறா. இன்றைக்கு பூமணியம்மா ஆராதிச்ச இயேசப்பா அவர் மரித்து மண்ணா போனவர் அல்ல, அவர் உயிருள்ள தெய்வம். அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வல்லமை உள்ளவர், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான வெறுமையோ அல்லது போராட்டமோ அல்லது கண்ணீரோ அல்லது மனக்காயங்களோ யாரும் என்ன நடத்துவா அப்படின்னு நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். ஒரு நல்ல செய்தி, இயேசு உங்களுக்கு போதுமானவர். அந்த சீசர்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த உறவு, ஐக்கியம், ஸ்தோத்திரம். பாருங்கள், பூமணி அம்மா வீட்டில் அந்த ஐக்கியத்தை நல்லா பார்க்கலாம். எல்லாரையும் நேசிப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்கள மாத்திரம் இல்லை, எல்லாரையும் நேசிப்பாங்க. அதுதான் இயேசுவின் அன்பு. ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே பாருங்கள், அவங்களுக்கு தெரியுது இவர் இவ்வளோ காரியங்களை பேசுகிறாரு, இயேசுன்னு தெரியல. என்ன செய்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு அப்பத்தை பிட்டார். பிக்கிறப்ப கண்ணு திறக்கப்பட்டது. இயேசுவை, மகிமையின் கர்த்தரை பார்த்தார்கள்.
அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை நம்ம பார்க்கிறோமா? அவரை கூப்பிடுகிறோமா நம்ம வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருக்கலாம், கொடூரமானவர்களின் சீரல். என்னால் முடியலப்பா, என் வீட்டை நடத்த முடியல, என் பிள்ளைகளை வளர்க்க முடியல, ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, யார் உதவி செய்வா, யாரை நம்புறது? வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது நமக்கு நலமா இருக்குமா? பிரபுக்கள் கூட கைவிட்டுருவாங்களாம், பிரபலமானவங்க, நம்ம நம்பி இருக்கிற மனுஷர் கூட நமக்கு கைவிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் பாருங்க, அந்த குட்டி அனிமல்ஸ், அந்த குட்டி அதுக்கு எப்படி இருக்கும்? திக்கற்று போயிருக்கும். யார் வந்து திடீர்னு அதை அடிச்சிருவாங்களோ, அதை காயப்படுத்திடுவாங்களோ, அதுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு அந்த தாய் மலையிலலாம் நனைந்து, அதை நினச்சிருந்தா எங்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்கலாம்? அது பாட்டுக்கு நல்ல பேசாமல் தூங்கி இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அன்பு, வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் தான். அந்த மலையில் நனைஞ்சா கூட அதுக்கு உடம்புக்கு என்ன சேதம் வந்தாலும் என் குட்டிக்கு நாம் துணையாக இருக்கணும். அதே போல தான் இயேசுவும் தன் ஜீவனை கொடுத்து, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் குறைவையெல்லாம் நீக்கத்தக்கதாக, கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கத்தக்கதாக ஒரு நல்ல செய்தி. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த வெறுமையை இயேசு நீக்குவார், அவமானத்தை இயேசு நீக்குவார், வியாதி பலவீனங்களை நீக்குவார். நம்பிக்கை இல்லாது இருக்கிற உங்களுக்கு அவர் நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இயேசு அங்கு தன்னை யார் என்று காண்பித்தார். காண்பித்த உடனே மறைந்து போனார். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளோட வழியில் நடந்து வந்தாரே, நம் ஜெபிக்கும் போது நம்மோடு நடந்து வருவார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார், உங்களோடு பந்தியிலே அவர் அந்த போஜனம் பண்ணுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக பிரதர் தேவானந்த் பிரதர், ஸ்டெல்லாஸ்டர் குடும்பம், பிரதர் தாமஸ் பிரதர், அதே போல் லதாஸ்டருக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் திஸ்பியனுக்காக, ஜோசுவாக்காக, இங்கே வந்திருக்கிற அவங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக ஆண்டவர்களே உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த காரியங்களுக்கு வேண்டுதல், என்ன காரியங்களுக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தவர், மண்ணோட மண்ணாக போனவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறவர். இன்றைக்கும் அவர் கல்லறை திறந்து இருக்கு, அந்த கல்லறையில் அங்கு சரீரம் இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அது கிறிஸ்தவர்களுக்கான ஆண்டவர் அல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர். அதனால தான் சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் கொடூரமான சீரல், அந்த பிசாசின் தாக்குதல்கள், வேதனைகள், இனியும் இந்த உலகத்தில் வாழணுமா? இனியும் என் சூழ்நிலையில் நான் எப்படி என் குடும்பத்தை கொண்டு போவேன்? என் வாழ்க்கையில் எவ்வளவு குறை இருக்குது, என் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் இருக்குது, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வேளையில் நினைக்கலாம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வருகிறது, நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த இரக்கத்தையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் தரும்படியாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவர் இயேசு இந்த பூமியில் இருக்கிறப்ப சொன்னார், நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதை வாசித்து நம்ம அதோடு முடிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14, அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். கவனிக்கலாம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கு, அதற்கு வழியை நான் எப்படி அறிவேன்? ஐயோ, என் வீட்டில் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும், திருமண காரியம் நடக்கணும், வழியை நான் எப்படி அறிவேன்? அதுக்கான காரியம் எப்படி? அல்லது என் உடம்புல ஒரு வியாதி இருக்கு, இதற்கான வழியை நான் எப்படி அறிவேன்? ஆண்டவருடைய சீசன் கேட்குறார். ஏசப்பா, நீங்கள் போகிற இடம்லாம் சொல்கிறீங்க, நல்லதுதான், ஆனால் அதற்கான வழி என்ன? வழின்னா என்னன்னா அதற்கான சொல்யூஷன், அதற்கான பதில் என்ன அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்குறாங்க. வழியை நாங்கள், ஆண்டவரே, அந்த வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களை தேடிக்கொண்டிருக்கலாம். நல்ல செய்தி என்னவென்றால், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் மனுஷனாக இறங்கி வந்தார். அடுத்த வசனத்தில் இயேசு சொல்றார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் கர்த்தரிடத்தில் வரான். இங்கே சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும். அப்ப நானே அப்படின்னா ஐ ஆம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதே கர்த்தர் சொல்றாரு நானே. அவர் அப்படி சொல்றதுக்கு அவர் ஒருவருக்கு தான் அந்த மகிமை இருக்கிறது. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர், ஒரு கன்னிகை வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் இந்த பூமிக்கு வந்தவர். அது மாத்திரமில்லை, தாம் சொன்னபடியே அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், உங்களுக்காக. யாரெல்லாம் வேதனையோட துக்கத்தோட உங்கள் துக்கத்தை அவர் மேலே இறக்கி வைங்க, அவரை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு பாதையை காண்பிப்பார், உங்களுக்கான அந்த வழிகளை காண்பிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். அவர் உங்களோடு வந்து உங்கள் வாழ்க்கையை இந்த பூமியிலே நிறைவாக்குவார், செழிப்பாக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த சத்தியம் என்பது நான் அந்த வேத வசனத்தை குறித்த அறிவு. பாருங்க, ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், தேனி. அந்த தேனியில் முன்னாடி அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். இப்போ போனால் அவுட்டரில் கோடாங்கிப்பட்டின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கிட்ட ஒரு பாஸ்டரை பார்க்க போனேன். அந்த பக்கம் வீடாக இருக்குது. தேனியும் அந்த கோடாங்கிப்பட்டியும் ஒன்றா சேர்ந்த அளவுக்கு வீடு வந்துடுச்சு. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஊருக்கு போன ஊருக்கு அப்படின்னா அந்த ஊர் பாதை கூட தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போடிங்கிற ஊருக்கு போயிருந்தேன். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு அந்த ஊருக்கு திரும்ப போனேன். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போனால் அந்த ஊர் பாதையே தெரில, ஏன்னா அவ்வளவும் கட்டடம். அதே போல் நமக்கு நிறையா கவலைகள், போராட்டங்கள், புதுசாக பிரச்சனைகள், சந்திக்காத பிரச்சனைகள். கொரோனாலாம் பார்த்தா நம்மலாம் சந்திக்காத ஒன்று, அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, இயேசு உங்களுக்கு அவர் வழியை காண்பிப்பார். அப்படிதான் ஒரு தாயாக இருந்து பிள்ளையை ஒரு திக்கற்ற நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே, சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கிற நிலையில் இயேசு பூமணியம்மா அவங்களுக்கு ஆதரவாக இருந்தார், துணையாக இருந்தார். அவங்க வெக்கப்பட்டு போல அவங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களில் போராடி இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை விடலை. கடவுளுக்கு பிரியமில்லாத பாதைகளில் போயிருக்கலாம், அல்லது மனசு சோர்ந்து வாழ்க்கையவே விட்டுருக்கலாம். ஆனால் அப்படிலாம் விடலை ஆண்டவர். அவங்க நம்பி ஜெபம் பண்ணின இயேசு, ஆண்டவராக இயேசு நல்லவர், இரக்கமுள்ளவர், அவங்களோடு இருந்தார். பிரியமானவர்களே, இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மா இருக்கிறப்ப நீங்கள் எல்லோரும் வருவீங்க, ஏசப்பா நாமத்தில் உங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறேன்பாங்க. அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்க. எங்களெல்லாம் சாப்பிட வச்சு பார்த்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அதில் ஒரு பூரிப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தாவே அப்படியே ஒரு பிரகாசம் இருக்கும். அதுதான் அவங்களுடைய அந்த குணாதிசயம். அதை பார்த்து அழகு பார்ப்பாங்க.
ஆண்டவர் நல்லவர். அந்த அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அன்பான அந்த கேரக்டர், ஆண்டவர் இயேசுவும் அப்படிப்பட்டவர் தான். நான் நினைக்கிறேன் ஏசப்பாவுடைய அந்த பிரசன்னம், ஜெபம் அதில் இருந்து அவங்களுக்குள்ள அந்த இருதயம் அப்படி ஆயிருக்கு. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இயேசுனிடத்தில் வேண்டுகிறோம். இந்த குடும்பத்தாருக்காக, வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம். எப்படினாலும் பிரதர் தேவானந்த் பிரதரும் லதாஸ்டரும் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அதே போல் தாமஸ் பிரதர் அவங்க முன்னாடி அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேயே அவங்க என்ன செய்கிறாங்க, பக்கத்தில், அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஆராதனையில் கலந்துக்கிறாங்க. அதே போல் பேர பிள்ளைகள் அவங்களும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். எங்கே இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும் சரி, பெங்களூரில் இருந்தாலும் சரி, நான் அதான் சொல்லுவேன், ஆன்லைனில் கூட ஜோசுவா அட்டன் பண்ணணுமே, அதில் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வழிகளை நாம் காத்து நடக்கணும், ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தில் சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா அதுதான் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போகும். நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு வரும்போது ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்படணும். அதற்கு இப்போ இருந்தே அந்த பிள்ளைகள் உருவாக்கப்படணும், கர்த்தருடைய வழிகளில் நடத்தப்படணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குரிய மகிமையை ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமணி அம்மாட்ட இருந்தது கொஞ்சம் பலனாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை சார்ந்து கொண்டாங்க. அதனால் அவங்க நிர்மூலமாகலை, அதனால் அவங்க வெக்கப்பட்டு போகலை. அதனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஆபத்தான நிலைகள் இருக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலம்னா இது இப்படி போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிருக்கு அதாவது பேலஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். மேன்ஷன், அப்படி மேன்ஷன்னா பெரிய ஹோட்டல், அந்த லாட்ஜ் இருக்கும், அது பேர் தான் மேன்ஷன் அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு, நமக்காக அங்கு அந்த தங்க பட்டணத்தில் அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இந்த பூமியில் வாழும்போது ஆண்டவருக்கு பயந்து தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்குன்னு ஆண்டவர் அப்படி ஆயத்தப்படுத்துறாரு. இயேசு சொல்றாரு, அவர் ஒரு நாள் பொய் சொன்னதில்லை, இந்த வேத சத்தியம். அவர் சொல்றாரு, நான் அப்படி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்குள்ள மரித்த பூமணி அம்மா அவங்க அடக்கம் பண்ண இடம் அங்கே தான் இருக்குது. அங்கே போனால் வெறும் எலும்பு தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆண்டவரோடு இளைப்பாடுற ஸ்தலம் இருக்குது, அங்கே இளைப்பாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அங்கே இந்த இடம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இயேசு சொல்கிறாரு, அந்த இடத்தை அது அவரே ஆயத்தம் பண்ணுறாரு அழகாக, நம்ம எல்லாரும் அவரோடு இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ரொம்ப ஒரு மகிமையான பாக்கியம். இந்த பூமியில் நிறைய பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வெட்கப்பட்ட நிலை இருக்கலாம், அவமானப்பட்ட நிலை இருக்கலாம், நம்ம கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாத நிலையாக இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு. அவர் உங்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காக அவர் அவமானத்தை ஏற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வேதனைகள், அவமானங்களை இயேசு நீக்குவா. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இருக்கிற நிலையில் அப்படியே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை செழிப்பாக்குவார். இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வேற எதுவும் தப்பான கெட்ட வார்த்தை இல்லை. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம்னு அர்த்தம். எல்லாவற்றிலும் சமாதானத்தை தருவார். சரீரத்தில், பொருளாதார காரியங்களில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய காரியங்களில் அப்படிப்பட்ட அந்த ஷாலோம் வேணும். பிள்ளைகளுக்குள்ளே வேணும், குடும்பத்தில் வேணும். நம்முடைய கையின் பிரயாசத்தில் ஷாலோம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். சம்பாதிக்கிறதுல அந்த இயேசுவினுடைய அந்த சமாதானம் நமக்கு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழும்போது எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தவங்களாம் சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. ஆனால் நமக்குள்ளே சமாதானம் இருக்கணும். பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை வச்சுட்டு போகணும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அந்த சமாதானத்துக்குள்ளே நடத்தப்படணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிள்ளைகள் அந்தகாரமாக இருந்தாங்கன்னா அதில் நம்ம உடன்படக்கூடாது. பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், இப்படி தான்ப்பா நடக்கணும், நாங்கள் எப்படியோ இஷ்டம் போல் இருந்திருந்தால் அழிஞ்சு போயிருப்போம். இந்த ஆண்டவருக்கு நாங்கள் பயந்திருந்ததுனால, அவரை தேடினதுனால, அவருடைய ஆலயத்துக்கு போனதுனால நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா,
கெட்டு போகாமல் இருக்கோம். நீங்களும் அப்படி தான் தேடணும். ஆண்டவரை முதல்ல மகிமைப்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கெட்டு போகாதபடி, பிள்ளைகள் கெட்டு போகாதபடி. இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனையோ காரியங்கள் கேள்விப்படுகிறோம், வேதனையான காரியங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஒரு தம்பி MBA படித்த தம்பி டாக்டர்கிட்ட போன போது கையில் இருக்கிற தழும்பை பார்த்து கேட்டாராம் டாக்டர். அவங்க அம்மா ஒரு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர், அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர். கையில் இருக்க தழும்பை பார்த்துட்டு டாக்டர் கேட்டாராம், இது என்னப்பா தழும்பு, நீ எதுவும் போதை எடுப்பியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவன் யோசித்தாப்லையா, ஆமான்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் சொன்னாராம், உனக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு மெடிசின் கொடுத்து அனுப்புனாராம். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் அந்த வாலிப பையன் மரித்து போனான். ஏன்னா அவன் அடிக்கடி போதை எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறான். ஒரு நிலைக்கு மேலே அந்த போதை என்ன ஆயிடுச்சு, அந்த உடம்புல எல்லாம் பரவிடுச்சு. படிப்பு MBA, ஆனால் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய தகப்பன் உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி மலிவாக கெட்டு போகிறதுக்கு எளிதாக கிடைக்கிது. அதனால் இந்த உலகத்தில் நமக்கு உண்டான எல்லா பகுதிகளிலும் படிப்பு, பெரிய படிப்பாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், நிறைய சம்பளமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படணுங்க, ஆண்டவர் பிரியமாக இருக்கணுங்க, ஆண்டவர் பயந்து அந்த வழியில் நடக்கணுங்க. அது பெற்றோர் பிள்ளைகளை அப்படி கண்காணிக்கணும், பிள்ளைகளை அப்படி உருவாக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சொத்து. இன்னைக்கு பெரிய சொத்து எதையும் சேர்த்து வைக்கல பூமணியம்மா, பிள்ளைகளுக்கு இயேசு என்கிற சொத்தை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பாவை தேடி பற்றி கொண்டு அவங்கள நிச்சயமாக கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொத்து சுகத்தை கொடுக்குறாங்க. சொத்து நல்லது தான், ஆனால் அந்த சொத்துல சாபமும் அதில் எத்தனையோ போராட்டமும் பிரச்சனை இருந்தால் பிள்ளைகளுக்கு அதையும் சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம எதை சேர்த்து வைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நடக்கணும், பிள்ளைகளை நடத்தணும், குடும்பத்துக்கு அதை சொத்தாக வைக்கணும். அது சொத்தையும் தருவார். ஏன்னா துன்மார்க்கனுக்கு சொத்து இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைவான காரியங்கள் இருக்க ஆண்டவரே விரும்புகிறார். ஏன்னா அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். சர்ச்சில் அந்த டேபிள் பார்க்குறப்ப ஆலயத்தில் வந்து அதற்காக ஒரு வேண்டுதல் பண்ணி செலுத்தினாங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். அப்போ அதே மாதிரி நிறைய காரியங்கள் இந்த குடும்பம், அவங்க அந்த கிறிஸ்மஸ் நேரம் ஊழியக்காரருக்குன்னு சொல்லி, பிரதர் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி எடுத்து போடணும், நான் அதை பார்க்கணும், சொல்லணும் பிரதர் அப்படிம்பாங்க. நான் ஊழியத்துக்கு செலவு பண்ணிடுவேனா அப்படி ஊழியரை கனம் பண்ணுகிற ஒரு தாய். அவங்ககிட்ட இருக்கிறதுல அவங்க சொல்லுவாங்க, நான் தசமமாக கொடுக்க முடியலையே பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் உண்மையாய் நேசிக்கிற ஒரு தாயார், ஆண்டவரை முதல்ல வைக்கிறவங்க, பிள்ளைகளை நடத்துறதற்கு அங்கலாய்த்தாங்க. கர்த்தர் நல்லவர். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, உங்களை தைரியப்படுத்துவாராக. உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இயேசுவை அழைப்பு கொடுங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட கேளுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல வீடாக இருக்கலாம், ஆனாலும் உங்கள் உள்ளத்தை பார்க்குற இயேசு நம் நடுவிலே உலாவுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா, நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ லா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்மை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள, இயேசுவே என்று அந்த அழைப்பு கொடுக்க, நீங்கள் இருக்கிற இடங்களே உங்கள் உள்ளங்களில் கூப்பிடலாம். நிச்சயத்தோடு நீங்கள் அழைக்கலாம். ஆண்டவர் இயேசு வருவார், உங்களோடு உங்கள் வீட்டுக்கு கூட வருவார். உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவார். உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை துடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் அவமானத்தையும் இயேசு மாற்றுவார். மனுஷனுக்கு யாருக்கும் தெரியாது, மனுஷனால் முடியாது. அவங்க சொல்லுவாங்க, என் கஷ்டமே நிறையா இருக்குது, என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்கிறது அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பாடல் பாடல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.
நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவா, குப்பையிலிருந்து உயர்த்திடுவா. புழுதியிலிருந்து தூக்கி விடுவா, குப்பையிலிருந்து உயர்த்திடுவா. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. ராஜாக்களோடும் சேர்ந்து பாடுவோம். பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். ஜெபிக்கலாம். எழுந்து நிற்க முடிந்தவங்க எழுந்து நின்று கொள்ளலாம், இல்லை இருக்கிற இடங்களே அமர்ந்து. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான அப்பா, இந்த வீட்டாருக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரே வேண்டுகிறோம். அவர்களுடைய கையின் பிரயாசங்களுக்காக ஆண்டவரே, கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த காரியங்களில் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக, ஆண்டவரோடு பழகுகிறவர்களாக, ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா உமக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குறைகளெல்லாம் உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அந்த வீட்டில் இன்னும் ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரை இன்னும் உம்முடைய வேத வாக்கியங்களை கை கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அது பேர பிள்ளைகள் அவர்களுக்குள்ள ஆண்டவரே வாலிப நாட்களிலே உம்மை கனம் பண்ண, அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆண்டவரே இப்போ இருக்கிற நிலையை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடக்க, பெற்றோருக்கு ஆசீர்வாதமாயிருக்க, கர்த்தருடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாயிருக்க அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐயா, உம்முடைய இரத்தம் ஆண்டவரே, இன்னும் இயேசு கிறிஸ்து அவரோடு ஒரு ஐக்கியம் இல்லாதவர்கள் ஆண்டவரே இந்த வேலையிலே உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்களேன். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குவார். உங்கள் வாழ்க்கையை அவர் ப்ராஸ்பரிட்டி செழிக்க பண்ணுவார். ஷாலோம், இந்த சமாதானத்தை தருவார். வேண்டும் போதே எல்லா குறைவையும் நீக்குவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை வேண்டுகிற குடும்பங்களில் இப்பொழுது ஜெபிக்கிற அந்த குடும்பங்களில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் காணப்படுகிற குறைவு, தரித்திரம் அதெல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே நீர் அவமானப்பட்டீரப்பா, அவமானத்தை ஆண்டவரே சிலுவையில் சுமந்தீரே, ஆண்டவரே அதை மேற்கொண்டீரே, மகிமைப்படுத்துகிறீர். உம்முடைய நாமத்தில் ஏசப்பா உம்முடைய மகிமை இறங்கட்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கட்டும். ஸ்தோத்திர ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி அப்பா, கண்ணீரை நீர் துடைக்கிறதுக்காக நன்றி. எங்கள் நடுவில் நீங்கள் உலாவுகிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா, உம்முடைய பிள்ளைகள் பாராட்டுகிற அன்புக்காக, கர்த்தருடைய ஐக்கியத்தில் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறாங்கப்பா, உம்மை தேடுறாங்கப்பா, இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறாங்க. பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட கிரியைகள் உண்டாகட்டும். அவங்க சென்னையில் இருந்தாலும் பெங்களூரில் இருந்தாலும் அப்பா நீங்கள் பிள்ளைகளோடு இருப்பீராக. இங்கே வந்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக வேண்டுகிறோம், ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டுகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலே அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பலத்த கிரியைகள் நடப்பதாக. உம்மிடத்தில் ஜெபிக்கிறாங்க, உம்மை நோக்கி பார்க்குறாங்க. கர்த்தர் இரக்கம் செய்ததுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே அன்போடு அழைத்து ஸ்தோத்திரமப்பா இந்த நாளில் இப்படி ஒரு ஜெபத்தை நடத்த துதிக்க இந்த வீடு ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும். இவங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த உணவை கர்த்தரை ஆசீர்வதிங்க, ஐக்கியத்தை கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் விசேஷமாக இந்த வீட்டாரோடும் இங்கே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.